ரவீந்திரன் அவர்களினால் பொலித்தீன் பொருட்களுக்கு மாற்றீடான பொருட்களை அறிமுகம் செய்கிற ஒரு செயற்திட்டம் ஒன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வு மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் சுற்றாடலை காக்கும் நாம் சுற்றாடலை காப்போம் என்ற துணைப்பொருளில் பாடசாலைகள் ஒவ்வொன்றிலும் சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக 5 வர்ண பதக்கங்கள் வழங்கப்படுகின்றது. அந்த 5 வர்ண பதக்கங்களிலே இறுதியானது ஜனாதிபதி பதக்கம். அந்த ஜனாதிபதி பதக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு செயற்திட்டத்தை ஒரு மாணவி சுற்றாடலுக்கு நேயமுள்ள செயற்திட்டமாக முன்வைக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த துளசிகா என்ற மாணவி பொலித்தீனுக்கு இருவேந்திரன் துளசிகா. நான் மட்வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்று வருகிறேன். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் கீழ் சுற்றாடலம்மை காக்கும் நாம் சுற்றாடலை காப்போம் எனும் தொழிற்பொருளின் கீழ் பாடசாலை மட்டங்களில் சுற்றாடல் முன்னோடி குழுக்களை அமைத்து கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் நான் ஜனாதிபதி பதக்க செயற்பாடை மேற்கொள்கிறேன். இதில் பல்வேறு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் ஒரு செயற்பாடாக சூழலில் இனங்கண்ட பிரச்சனைகளை கொண்டு அதுக்கான மாற்று வழியை அமைக்கிறது என்ற ப்ராஜெக்ட். அதில் முதலாவதான ப்ராஜெக்ட் இந்த பிளாஸ்டிக்கு மாற்றீட்டு பொருட்களை அறிமுகம் செய்தல். அதாவது நிறுவனங்களில் பிளாஸ்டிக் மாலைகளையும் பிளாஸ்டிக் பூச்செண்டுகளையும் பயன்படுத்தி தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் செய்து கொண்டு வராங்க. அதுக்கு மாற்றீடாக நான் பனியோலி மூலம் மாலைகளையும் பூச்செண்டுகளையும் அறிமுகப்படுத்துகிறது இந்த ப்ராஜெக்ட். அந்த வகையில் இன்று மட்டக்களப்பு மாநகர சபையில் மாநகர சபை முதல்வர் அவர்களுக்கும் மாநகர சபை ஆணையாளர் அவர்களுக்கும் எனது பொருட்களை கையளித்ததோடு அது தொடர்பாகவும் அறிமுகமும் செய்து விழிப்புணர்வும்